ஹலோ, வெல்கம் டு சீதாஸ் கிச்சன். இன்றைக்கி கருவாடு பொரித்து எடுக்க போகிறோம். அதுக்கு ஐயரை கருவாடு தான் வாங்கியிருக்கிறேன். உப்பு கிடையாது அதில். அதனால் நல்லா தண்ணியில் ஊற வச்சு கொஞ்ச நேரம் விட்டுட்டு அதை நல்லா அலசி கழுவி புளிஞ்சு 2 தடவை புளிஞ்சு எடுத்து வச்சிடணும். புளிஞ்சு எடுத்து வச்சுட்டு ஒரு மிக்சி ஜாரில் ஒரு 10 பல் பூண்டு, 2 ஸ்பூன் சீரகம், 2 ஸ்பூன் மிளகாய் பொடி, 2 ஸ்பூன் மிளகாய் பொடி, 1 ஸ்பூன் மஞ்சள் தூள். இது கூட கொஞ்சம் தண்ணி தெளிச்சுட்டு கொஞ்சம் தண்ணி தெளிக்கணும். இதில் தண்ணி ஊற்றிட்டு அப்படியே மிக்சி ஜாரில் கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கணும். இந்த மாதிரி இருக்கணும். ரொம்ப நைஸாக இல்லாமல் கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கணும். எடுத்துட்டு நம்ம புளிஞ்சு வச்சுருந்த கருவாடை ஒரு பெரிய அகலமான பாத்திரத்தில் போட்டு தண்ணி இல்லாமல் புளிஞ்சு எடுத்துக்கணும். எடுத்துட்டு நம்ம அரைச்சி வச்சுருந்த விழுது அதை போட்டு அது கூட கருவேப்பிலை கொஞ்சம் பிச்சு போட்டுருங்க. தேவையான அளவு உப்பு. உப்பு போட்டுட்டு நல்லா மசிய பிணைஞ்சிடணும். கை விட்டு நல்லா எல்லாத்துலேயும் கலந்து வர மாதிரி நல்லா பிணைஞ்சிருங்க. நல்லா நல்லா மசிய பிணைஞ்சிருங்க. பிணைஞ்சு ஒரு 10 நிமிஷம் அப்படியே ஊற வச்சிடணும். அளவான எண்ணெயை வாழை எண்ணெயில் ஊற்றணும். வடைச்சட்டி வச்சு அளவான எண்ணெய், அதிகமாக ஊற்றக்கூடாது. அளவான எண்ணெய் ஊற்றி நம்மளுக்கு தேவையான கருவாடை அதில் போடணும். போட்டு ஒரு கிண்டி அப்படியே விட்டுறணும். அது நல்லா பொரிஞ்சு வரும். எண்ணெய் அடங்கின பின்னாடி அந்த கருவாடை மறுபடியும் மாற்றி போட்டுடணும். மாற்றி போட்டால் இவ்வளோதான். கருவாடு ஃப்ரை ரெடி.